ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருபீனா ராஜ்குமார். தூய ஆவி பேசுகிறார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. திருப்பாடல் 29 4வது வசனம். தூய ஆவியார் பேசுகிறார். நாம் அவர் குரலை கேட்க கவனமாயிருக்க வேண்டும். நம்மை வழிநடத்த, சரிப்படுத்த, கட்டுப்படுத்த, ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் தர தூய ஆவியார் நம்மோடு பேசுகிறார். தந்தையின் குரல் இடியை போன்றது. இயேசுவின் குரல் தண்ணீர் ஓடும் ஓசையை போன்றது. தூய ஆவி தந்தை மகன் இருவரின் குரலை நாம் கேட்க முடிகிற அளவிற்கு மென்மையாக்கி தருபவர். இடியைப் போல தந்தையின் குரலையும் தண்ணீரைப் போல இயேசுவின் குரலையும் நீங்கள் எப்போதும் கேட்டால் எப்படி இருக்கும்? அதை உங்களால் தாங்க முடியாது. மரத்திலிருந்து உதிர்கிற இலைகளைப் போல ஆவீர்கள். ஒருமுறை நான் தந்தையின் இடியின் குரலை கேட்டேன். காட்சியிலே நான் பார்த்தபோது நான் உன்னை குறித்து மாபெரும் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன், உன்னையே நீ அதற்கு தயாரித்துக்கொள் என்ற குரலை கேட்டேன். பல சமயங்களில் நமக்குள் இருந்து பேசுபவர் தூய ஆவியார். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். பேதுரு இக்காட்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது தூய ஆவியார் பிலிப்புவிடம் கூடவே போ என்றார். திருப்பாடல் 8:29வது வசனம். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். நாம் இவ்வாக்கியத்தை 7 முறை திருவெளிப்பாடு நூலில் 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்களில் காணலாம். இயேசு கூறினார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 13. இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது, தூய ஆவியார் தாம் எதை கேட்கிறாரோ அதையே உங்களுக்கு அறிவிப்பார். தூய ஆவியார் இப்படியாக செயல்படுவதன் நல்ல உதாரணம் திருவெளிப்பாடு 2 மற்றும் 3 அதிகாரத்தில் காண்கிறோம். இங்கு நாம் தூய ஆவியார் இறைமகனுடைய வார்த்தைகளையே திருச்சபைகளுக்கு கூறுவதாக பார்க்கிறோம். திருவெளிப்பாடு 2:1, 2:8, 2:12, 2:18, 3:1, 3:7, 3:14 இவ்வார்த்தைகள் இறைமகனுடைய வார்த்தைகள் என்றும், பிறகு திருவெளிப்பாடு 2:7, 2:11, 2:17, 2:29, 3:6, 3:13, 3:22 திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் என்றும் பார்க்கிறோம். தொடர்வோமா நண்பர்களே?